அதாவது வஃபாத்திற்கு முன்னாலேயே மகனை கூப்பிட்டு ஒரு தடவை சொல்லியிருந்தாங்க. மகன் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா, எப்பா உனக்கு ஏதாவது என் கடனெல்லாம் நிறையா இருக்கு, நீ தான் அதை அடைக்கணும். உன் கடனை அடைக்க முடியாத என் கடனை அடைக்க முடியாத சூழ்நிலை உனக்கு வந்துச்சுன்னா நீ அப்போ இந்த மாதிரி என்னுடைய எஜமான்கிட்ட என்னுடைய முதலாளிகிட்ட காசு வாங்கி அடைச்சிரு. ஃபஸ்அல் மௌலாய ஃபீ கதாஇ தைனி. அவர் கேட்டார், யார் உங்க முதலாளி? இப்போ சொன்னாங்க, என்னுடைய முதலாளி அல்லாஹ் தான். நீ கேட்குறப்பவே இப்படி கேளு, எப்போ கடனை கட்ட முடியாமல் நெருக்கடி ஆகுதோ அப்போ கையேந்தி ஜுபைருடைய மௌலாவே ஜுபைருடைய கடனை அடைச்சு கொடு, அதை லேசாக்கி கொடுன்னு கேளு, உனக்கு லேசாகும் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. எவ்வளவு தூரம் அல்லாஹ் தருவான் என்பதில் அழுத்தமான நம்பிக்கை. பல தடவை ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுவின் கரங்கள் அல்லாஹுவை நோக்கி ஏந்தி பல தடவை அல்லாஹ் தந்திருக்கிற காரணத்தால் சொல்லுகிறார்கள், என் மௌலா தருவான், நீ அவன்கிட்ட கேளு. அதே மாதிரி ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தானதற்கு பிறகு கடுமையான அந்த கடனை அடைப்பதற்கான நெருக்கடி அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஏற்பட்டுச்சு. எப்போவெல்லாம் நெருக்கடி வருதோ அப்போ கையெழுத்துக்குவாங்க. என்னன்னு, அல்லாஹும்ம யா மௌல ஜுபைர் எஸ்ஸிர் அம்ரி ஃபீ கதாஇ தைனி அபி. ஜுபைருடைய மௌலாவே ஜுபைருடைய கடனை அடைக்கிறதுக்கு லேசாக்கி கொடு என்று சொல்லி துஆ செய்கிறார்கள். அதே போல எல்லா கடனும் அடைந்தது.